சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கர்நாடக அரசு முடிவு செய்துள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இம்முடிவை கர்நாடக அரசு எடுத்துள்ளது. மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வழக்கறிஞராக PV ஆச்சார்யா, சந்தோஷ் சவுடா ஆகியோர் ஆஜராவார்கள் என்றும் கர்நாடகா தெரிவித்துள்ளது. மேல்முறையீடு செய்வதற்கான பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அதற்கான தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு சட்டத்துறை அமைச்சர் ஜெயச்சந்திரா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் ஜூலை மாதம் முதல் வாரத்திற்குள் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருப்பதாக கர்நாடக அரசின் சிறப்பு வழக்கறிஞர் PV ஆச்சார்யா தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் தம்மை அரசு வழக்கறிஞராக நியமிக்கும் ஆணை கிடைத்தவுடன் மேல்முறையீடு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு விடுமுறை காலம் என்பதால் இந்த மேல்முறையீட்டை அவசர வழக்காக விசாரிப்பதா இல்லையா என்பதை உச்சநீதிமன்றமே தீர்மானிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். In the opinion given to the government also, I have pointed out not merely mathematical errors or arithmetical errors, but also other legal and factual infirmities in the judgment of the High Court. So, the appeal to be filed before the Supreme Court will be a comprehensive one in which all the grounds, legal, factual and mathematical mistakes, all will be taken and urged. சொத்து குவிப்பு வழக்கில் கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதை தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு கட்சிகள் வரவேற்றிருக்கின்றன. குற்றம் சாட்டியவர்களும் சரி, குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சரி, மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. ஆக இந்த மேல்முறையீடு மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் என்ற வகையில் என்று நான் கருதுகிறேன். ஆச்சாரியா அவர்களும் மற்றவர்களும் முக்கியமாக ஊடகங்களும் இதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே இது வரவேற்கத்தக்க ஒன்று, இது செய்திருக்க வேண்டிய ஒன்றுதான். அதனால நாம் கர்நாடக அரசை நிச்சயமாக இதற்காக பாராட்டுகிறேன். தற்பொழுது கர்நாடக மாநில அரசு சட்டத்துறையினுடைய பரிந்துரையை ஏற்று கர்நாடக உயர்நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா விடுதலை செய்த அந்த தீர்ப்பின் மீது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதென்று முடிவெடுத்திருக்கிறது. கர்நாடக மாநில அரசின் முடிவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு வரவேற்கிறது. இப்பொழுது கர்நாடக அரசு அதனை உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிகிறது. அவ்வாறு மேல்முறையீடு செய்தால் அதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது. சித்தராமையா ஜனதா கட்சியில் இருந்தபோதுலேருந்து எனக்கு நல்ல அறிமுகம் அவரோட. அவர் அவர் மேலே பல விதமான நிர்பந்தம் இருந்தது. அதை மீறி அவர் அப்பீல் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறதுக்கு நான் பாராட்டுறேன். நானும் இந்த கேஸில் வாதம் செய்வேன், எனக்கு அதிகாரம் உண்டு. கட்டாயமாக ஜெயலலிதா இதில் தோற்று போவார்கள். ஜெயலலிதா வழக்கில் மேல்முறையீடு செய்யும் கர்நாடக அரசின் முடிவுக்கு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EV.K.S. இளங்கோவன், பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேல்முறையீடு செய்வதற்கு 90 நாட்கள் அவகாசம் உள்ள நிலையில் 20 நாட்களிலேயே இந்த முடிவை எடுத்த கர்நாடக அரசை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் எந்த அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்காமல் தீர்ப்பை வழங்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் இளங்கோவன் கூறியுள்ளார். மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு விரைந்து தாக்கல் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பில் உள்ள குளறுபடிகளை சுட்டிக்காட்டி தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றத்தை கோர வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். கர்நாடக அரசு எடுத்துள்ள இந்த முடிவை சட்ட ரீதியாக எடுக்கப்பட்டதாகவே பார்ப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் G.K. வாசன் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு தொடரவுள்ள மேல்முறையீட்டு மனுவை சட்டப்படி சந்திக்க இருப்பதாக அதிமுக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேசிய அக்கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத், கர்நாடக அரசின் நடவடிக்கையை அதிமுக சட்ட ரீதியாக சந்தித்து ஜெயலலிதா குற்றமற்றவர் என நிரூபிக்கும் என கூறினார். கருணாநிதி எங்கள் மீது இதுவரைக்கும் போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளையும் நீதிமன்றத்தில் சட்டப்படி சந்தித்து அம்மா நிரபராதி என்று இதுவரைக்கும் வெளியே வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலும் அதுதான் நடக்கும். சதி விலைகள் அறுத்தெறியப்படும். நீதியை நிலைநிறுத்துவோம். நியாயம் நிச்சயம் வெல்லும் என்று நான் நம்புகிறேன்.